ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணக்கு பருவம் 3 எண்ணியல் டாப்பிக்கில் பயிற்சி 1.2 உள்ள சம் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுக அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் சம்மு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ போடலாமா? என்ன சம்மு? 0.51 ப்ளஸ் 0.25. இதை எப்படி செய்யணுமா? அட்டவணை முறையில் போட சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதோட ஆன்சர் போடலாமா? சம் என்ன? 0.51 ப்ளஸ் 0.25. இதை கூட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன மெத்தட் அப்படின்னா அட்டவணையில். ஓகேவா? அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முழு நம்பர் 0, அதுக்கடுத்த நம்பர் 2 நம்பர் இருந்துச்சுன்னா 100ல் 1. ஓகேவா? இங்கே ஒரு நம்பர் இருக்குல்ல, அப்போ 100ல் 1. இங்கேயும் என்ன இருக்குது? 2 நம்பர் இருக்குது, அப்போ 100ல் 1கள். ஓகேவா? இப்போ ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, 2 நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை கட்டம் போடணும் அப்படின்னா 100 கட்டம் போடணும்னு அர்த்தம். ஓகேவா? இதுவே 3 0 இருந்துச்சுன்னா 1000 கட்டம் போடணும். 1 0 இருந்துச்சுன்னா 10 கட்டம் போடணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? 100 கட்டம் போட்டுட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எப்படி இருந்திருக்கும் பின்னத்தில் அப்படின்னா 51/100 அப்படி இருந்திருக்கும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கும்போது இந்த ஆன்சர் நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகேவா? அப்போ 100 கட்டத்தில் எத்தனை கட்டம் இப்போ நம்ம கலர் பண்ணணும்னா 51 கட்டம் பண்ணணும். இந்த ஒரு இடத்துல 10 கட்டம் இருக்கும். இதுக்குள்ள எத்தனை இருக்குது? 1 2ன்னு எண்ணி பார்த்தா 10 இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் 10, இதுலேயும் 10, இதுலேயும் 10 இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன்? 10 10ஆ அடிக்கிறேன். இது ஃபுல்லாக அடிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும்? 10 கட்டம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இதுலேயும் 10, இங்கே 10, அதுக்கடுத்து இது 20. ஃபுல்லாக பண்ணிட்டா 20 கட்டம் பண்ணிட்டோம். இதுலேயும் 10 இருக்கு, அப்போ 30. இது ஃபுல்லாக பண்ணிட்டா 30 கட்டம் முடிஞ்சது. ஓகேவா? இது ஃபுல்லாக பண்ணிட்டா 40 கட்டம் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இதை பண்ணால் இது 50. ஓகேவா? இது ஃபுல்லாக பண்ணிட்டா என்ன முடிஞ்சிருச்சு? 50 கட்டம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஒரே ஒரு கட்டம் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? 51 கட்டம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன இருக்குது? 25. ஓகேவா? 25 கட்டம் பண்ணணும். ஓகேவா? இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா 9 கட்டம் இருக்குது. இந்த 25க்கு இதை பண்ணுறோம் அப்படிங்கிறனால நான் வேறு மாதிரி போட்டு கட்டுறேன். ஓகேவா? 2 குறி போடுறேன். இதில் எத்தனை இருக்குன்னா 9 கட்டம் இருக்கும். 9 பண்ணிட்டோம். இது ஃபுல்லாக பண்ணோம்னா 10 இருக்குமா? அப்போ 9 கூட 10 கூட்டினா நம்மளுக்கு எத்தனை? 19 கட்டம் பண்ண போகிறோம். 19 கட்டம் பண்ணிட்டேன். ஓகேவா? 19க்கு அப்புறம் 20, 21, 22, 23, 24, 25, 26, 25 தான் பண்ணணும். ஓகேவா? 25 வரையும் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எண்ணணும் உட்காந்து. மொத்தமாக எத்தனை கட்டம் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இது வரையும் 50 இருக்குது. இது ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அப்போ 60. இது ஃபுல்லாகவே பண்ணிட்டோம் 70. ஓகேவா? அப்போ இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. ஓகேவா? இதில் எத்தனை பண்ணியிருக்கோம்? 6. அப்போ இந்த 70 கூட 6 கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 76 கட்டம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கலர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் என்ன? 0.51 0.51 0.25. இதோட ஆன்சர் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு 0. ரெண்டுலேயுமே 0. 0. இதை ரெண்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 76. ஓகேவா? இங்கே எல்லா கட்டம் எத்தனை பண்ணியிருக்கோம்? 76 கட்டம் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஆன்சர் 0.76 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இரண்டாவது கணக்கு இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி கீழ்கண்டவற்றை கூட்டுக. இதோட ஆன்சர் போடலாமா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி இதை பண்ண சொல்லியிருக்காங்க. சம் போட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அட்டவணை போட்டாச்சு. தசம எண் 10கள் 1கள் 10ல் 1 100ல் 1. இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை இருக்குது? 2 நம்பர் இருக்குது. அதனால் 100ல் 1கள் வரையும் கட்டம் போட்டாச்சு. எது அதிக நம்பர் இருக்கோ அது வரையும் கட்டம் போட்டுக்குங்க. ஓகேவா? 3 நம்பர் இருந்துச்சுன்னா 1000 வரையும் போடணும். ஓகேவா? இப்போ இங்கே உள்ள தசம எண்ணை எடுத்து எழுதி கட்டுமா? 25.8. அடுத்த நம்பர் 18.53. ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? இது 10, இது 1, இது 10ல் 1. ஓகேவா? 10களுக்கு நேராக 2,
ஒன்றுகளுக்கு நேராக 5, 10 ஒன்றுக்கு நேராக 8. ஆனால் 100ல் ஒன்றுக்கு இங்கே என்ன இல்லை, நம்பர் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 போட்டுக்கலாம். புள்ளிக்கு அடுத்த நம்பருக்கு 0 சேர்த்தோம்னா அதோட மதிப்பு மாறாது. அதுக்காக நம்ம 0 போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணோம், இங்கே 10களுக்கு நேராக 1, ஒன்றுகளுக்கு நேராக 8, 10ல் ஒன்றுக்கு நேராக 5, 100ல் ஒன்றுக்கு நேராக 3. இப்போ என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். 0 3 கூட்டினா 3, 8 5 கூட்டினா நம்மளுக்கு எத்தனை, 13. பேலன்ஸ் 1 இருக்குது. 8 5 கூட்டினா நம்மளுக்கு 13, 13 கூட 1 கூட்டினோம்னா 14. பேலன்ஸ் 1. 2 1 கூட்டினா 3, 3 கூட 1 கூட்டினா 4. ஓகேவா, இங்கே வந்திருக்க ஆன்சர் எல்லாத்தையும் இங்கேயும் கூட்ட போகிறோம். ஓகேவா, 0 3 இங்கே வர்ற ஆன்சர் தான் இங்கே வரும். 3 இதை கூட்டினோம்னா 5 8 கூட்டினோம்னா நமக்கு 13க்கு 3, பேலன்ஸ் 1 வரும். திரும்ப இதை கூட்டினோம்னா 13, 13 ஒன்று 1 கூட்டினா 4, மீதம் 1 வரும். நெக்ஸ்ட்டு 2 1 கூட்டினா 3, 3 கூட 1 கூட்டினா 4. ஓகேவா, ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. புள்ளி வச்சா இதுதான் இதோட ஆன்சர். இதை பார்த்தா அப்படியே இங்கே இங்கே கூட்ட தெரியலாட்டி இங்கே வந்திருக்க நம்பர் அப்படியே எழுதிட்டு 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிடணும். ஓகேவா, அப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன, 25.8 + 18.53. இதோட ஆன்சர் நம்மளுக்கு 44.33. ஓகேவா, இரண்டாவது சம் என்ன, 17.4 + 23.435. இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 3 நம்பர் இருக்குது. அப்போ என்ன வரணும், 1000ல் ஒன்றுகள் வரையும் கட்டம் போட்டுக்கணும். ஓகேவா, கட்டம் எத்தனை கட்டம் போடணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்பரை பார்த்து. ஃபஸ்ட்டு தசம எண்கள் எழுதலாமா, 17.4, நெக்ஸ்ட்டு 23.435. ஓகேவா, 10ல் ஒன்றுகளுக்கு நேராக என்ன இருக்குது, 1, 100களுக்கு நேராக 10க்கு நேராக 1ங்கிற நம்பர் இருக்குது, 100க்கு நேராக 7. அப்போ 10ல் ஒன்றுக்கு நேராக 4, 100ல் ஒன்றுக்கு நேராக நம்பர் இல்லை, 1000ல் ஒன்றுக்கு நேராக நம்பர் இல்லை. அப்போ என்ன செய்யணும், 0 0 சேர்த்துக்கணும். அடுத்து 10க்கு நேராக 2, 1க்கு நேராக 3, நெக்ஸ்ட்டு 10ல் ஒன்றுக்கு நேராக 4, 100ல் ஒன்றுக்கு நேராக 3, 1000ல் ஒன்றுக்கு நேராக 5. இப்போ கூட்டலாமா, 0 5 கூட்டினா 5, 0 3 கூட்டினா 3, 4 4 கூட்டினா 8, 7 3 கூட்டினா 10, பேலன்ஸ் 1 இருக்கும். இப்போ 1 1 கூட்டினா 2, 2 கூட 2 கூட்டினா 4. ஓகேவா, இங்கே என்ன நம்பர் வந்திருக்கோ அதை அப்படியே இங்கே பார்த்து எழுதிக்கோங்க. 4 0 8 3 5. இங்கே எத்தனை நம்பர் தள்ளிப்புள்ளி இருக்குது, 3 நம்பர் தள்ளிப்புள்ளி இருக்குது. அப்போது 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிடணும். அப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன, 40.83 5 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர்.